அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஃபாலு ஃபேலுலாயிருது அறுபத்து அக்ஸாமின் 4 வகைப்படும். மாலி, முஸ்தக்பிலு, அம்ரு, நஹி. 1வது மாலி, 2வது முஸ்தக்பிலு, 3வது அம்ரு, 4வது நஹி. வல் மாலி மாலியாகிறது. நஹு உதாரணமாக லரப, காம, காத என்பதை போல. வஹு அதுவாகிறது மபுனியின் ஃபத்தகி, ஃபத்தகின் மீது மபுனியாக இருக்கும். லரப ஃபத்தகின் மீது மபுனி, காம ஃபத்தகின் மீது மபுனி, காத கத்து ஃபத்தகின் மீது மபுனி. வல் முஸ்தக்பிலு முஸ்தக்பிலாகிறது. நகு உதாரணமாக எலிரிபு, யக்கூமு, யக்கூது என்பதை போலவாக இருக்கும். வஹுவ மாரபுன், அது மாரபு, ஏன்னா லம்மு நுழையும் நசபு நுழையும், அதனால் அது மாரபு. வல் அம்ரு, அங்கே அடுத்து என்ன இருக்குது? வல் அம்ரு அம்ராகிறது நவ்வானி 2 வகைப்படும். அம்ரு காயிபு, 1வது அம்ரு காயிபு. நகு உதாரணமாக லீ எலிரிபு, லீ யக்கும், லீ யக்கூது. அவன் அடிக்கட்டும், அவன் உட்காரட்டும், அவன் அவன் நிற்கட்டும், லீ யக்கூது அவன் உட்காரட்டும். அப்போ தேர்ட் பர்சனுக்கு கட்டளையிடுறது, அது அவன் செய்யட்டும், அவன் போகட்டும். அப்போ இதுக்கு பேர் தான் அம்ரு காயிபு. இது ஒரு வகை. அடுத்து வகு மாரபுன், இது மாரபு, ஜஜம் செய்யப்பட்ட மாரபு. அப்போ மப்னின்னு சொல்லக்கூடாது, அது மாரபுன்னு தான் சொல்லணும். அடுத்து அலாமத்துல் ஜஜமி, ஜஜமுடைய அடையாளமாகிறது. ஃபீஹி அதிலே பி சுக்கூன் ஆகிரி, கடைசிக்கு சுக்குன் செய்வதாக இருக்கும். அப்போ லீ எஃப் அல், லீ எஃப் அலா. அப்போ லீ எஃப் அல், அந்த கடைசியில் லாமுக்கு சுக்குன் இருக்குது. லீ எஃப் அலா, பொதுவாக ஜஜம் நுழைஞ்சா நூன்லாம் போயிடும், அதனால் லீ எஃப் அலா சுக்குன் போயிடுச்சு. லீ எஃப் அலு சுக்குன்னு போயிடுச்சு. அப்போ அவன் ஒரு ஆண் செய்யட்டும், அவர் இரான்கள் செய்யட்டும், அவர்கள் பல ஆண்கள் செய்யட்டும். அடுத்து லீ தஃப் அல், அவள் ஒரு பெண் செய்யட்டும். லீ தஃப் அலா, அவர் இரு பெண்கள் செய்யட்டும். லீ எஃப் அல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்யட்டும். எப்பயுமே பெண்பால் பன்மையில் அந்த நூன் போக்கப்படாது. அப்போ இது மாரபான வகையை சார்ந்தது. எதன் மீது அந்த லீ நுழைஞ்சு கடைசிக்கு ஜஜம் செஞ்சுருக்கு, அதனால் அது மாரபு. அம்ரு ஹாலிர் 2வது வகை சொன்னால அது அம்ரு ஹாலிர். நகு உதாரணமாக இலிரிபு, கும், உக்கூது என்பதை போல. இலிப் நீ அடி, கும் நீ நில்லு, உக்கூது நீ உட்காரு. அப்போ அம்ரில் 2 வகை. ஒன்று அம்ரு காய்பு சொல்லி முடிச்சாச்சு, 2வது அம்ரு ஹாலிர். வகு அதுவாகிறது மபுனியன் அலல் வக்குஃபி, சுக்குன் மீது மபுனியாக இருக்கும், அதை நிறுத்துவதின் மீது மபுனியாக இருக்கும். லைசபி மாரபின், அது மாரபில்லை. அப்போ அம்ரு காயிபு மாரபுடைய வகையில் சேர்க்குறாங்க, அம்ரு ஹாலிரை மபுனியுடைய வகையில் சேர்க்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, இது ஏனெனில் லைசஃபி அவ்வலிகி, அதனுடைய ஆரம்பத்தில் இல்லை, சைஉன் எதுவும், மினல் ஹுரூஃபில் ஜவாயிதி அர்பை அல்லத்தி தக்கர்னாகா, நாம் மேலே கூறினோமே அந்த கூடுதலான 4 எழுத்துக்களிலிருந்து எதுவும் அந்த அம்ரு காயிபில் இல்லை, அதனால் அது மபுனி. இது ஏனெனில் லைச இல்லை, ஃபி அவ்வலிகி அவருடைய ஆரம்பத்திலே, சைஉன் எதுவும், மின் உரூஃபில் ஜாயிதில் அர்பை 4 கூடுதலான எழுத்துக்களிலிருந்து எதுவும் இல்லை. அல்லத்தி எந்த 4 கூடுதலான எழுத்து அப்படின்னா தக்கர்னா நாம் கூறினோமே அந்த 4 எழுத்துக்களிலிருந்து எதுவும் இல்லை. அப்போ முலாரியான ஃபாலில் எப்பயுமே எஃபோலு, எஃபோலானி, எஃபோலூன எல்லாம் ஏ இருக்குது. தஃபோலு, தஃபோலானி இல்லை தே இருக்குது. அடுத்து அஃபோலுல அலி அம்சா இருக்குது. நஃபோலுல நூன் இருக்குது. அப்போ இதெல்லாம் முலாரத்துடைய எழுத்து. இந்த முலாரத்துடைய எழுத்து எதுவும் இந்த இலிரிபுலையும் இல்லை, குமுலையும் இல்லை, உக்கூதுலையும் இல்லை. அப்போ இதனால் இது மபுனியில் சேர்க்கணும், மோரபில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்கலாம், இலிரிபில் தான் அம்சா இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த முலாரத்துடைய எழுத்து உள்ள அம்சா வேறு, இந்த முலாரத்துடைய அம்சா வேறு. இது வசூடைய அம்சா, ஓகேவா. அடுத்த கும்பல ஆல்ரெடி அம்சா இல்லை,
அதனால் வந்து அந்த முலாரத்து எழுத்தோடு இது சேராது. நகி நகியாக இருந்தாலும் அது 2 வகைப்படும். ஒன்று நகி காயிப். உதாரணமாக லா எலிரிப் வலா யக்கும் வலா யக்கூத். அவன் அடிக்க வேண்டாம், அவன் நிற்க வேண்டாம், அவன் உட்கார வேண்டாம். அப்போ தேர்ட் பர்சனை பார்த்து கட்டளையிடுறது, அவன் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு 3வது அளவில் ஆளை பார்த்து சொல்கிறது. இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுறது, அவனை செய்ய வேண்டாம்னு சொல்லி போய் அப்படி அவன் செய்ய வேண்டாம். அப்போ இது வந்து நஹி காயிப். அடுத்து ஒன்று இருக்குது நஹி ஹாலிர். அடுத்து வந்து நஹி ஹாலிர் ஒன்று இருக்குது, அது 2வது வகை நஹியில். உதாரணமாக லா தலிரிப் நீ அடிக்க வேண்டாம், லா தக்கும் நீ நிற்க வேண்டாம், லா தக்கூது நீ உட்கார வேண்டாம். வஹுமா இந்த 2ம் மோரபானி மஸ்ஸுமானி ஜஜம் செய்யப்பட்ட மோரபுகள். அப்போ நஹி 2 வகை, நஹி காயிபும் நஹி ஹாலிரும் மப்னியில் சேராது, மோரபில் தான் சேரும். ஏன் மோரபில் சேருது அப்படிங்கிறாங்கன்னா, இதில் வந்து முலாரத்துடைய எழுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லா வந்து அதுக்கு என்ன பண்ணுது, ஜஜம் செய்யுது. அதனால் இது வந்து மோரபில் சேரும். அப்போ அம்ரு ஹாலிர் மட்டும்தான் மப்னியை சேரும். அதுவும் அது வந்து ஃபத்தைன் மீது லம்மின் மப்னிலாம் சொல்ல மாட்டாங்க. போக்குவதின் மீது மப்னி, நிறுத்துவதின் மீது மப்னி, அப்படி தான் அது வித்தியாசமான யாராக சொல்லுவாங்க. அது ஒரு இடத்துல வரப்போ நகுல் வழியால் வரும், அந்த பாடம் வரப்போ சொல்கிறேன், அது படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி திருப்பி பாருங்கள். ஃபஸ்லுன் இது வரி பெருவாக இருக்கும். ஃபேலாயிரத்தில் அரபானி 2 வகைப்படும். லாஜிமன் 1வது லாஜிமாக இருக்கும், முத்தாத்தி 2வது முத்தாத்தியாக இருக்கும். இப்போ லாஜிமாகிறது மா 1ஆக இருக்கும். லா எத்தாத்தி அது கடக்காது. இலா மஃபூல் பிகியின் பக்கம் கடக்காது, அந்த 1ஆக இருக்கும். அப்போ 1வது லாஜிம் 2வது முத்தாத்தி. அப்போ லாஜிம் அப்படின்னா மஃபூல் பிகியின் பக்கம் கடக்காது, அந்த 1ஆக இருக்கும். உதாரணமாக காம, காத, தஹப. காம அவன் நின்றான், காத அவன் உட்காந்தான், தஹப அவன் போனான். இப்போ இது மஃபூல் பிஹி தேவைப்படலை இந்த ஃபாலுக்கு, காம நின்றான். அப்போ ஷார்ட்கட்டாக வேறு எங்கேயோ நான் சொல்லியிருக்கேன், எதை அப்படின்னு கேள்வி கேட்க முடியல அப்படின்னா அது வந்து லாஜிம். இப்போ வந்து காம உட்கார்ந்தான்னு சொல்கிறோம், எதை எதை வித்தியாசம் இருக்க, எது இல்லை எதை. எதை அப்படிங்கிற கேள்விக்கு கேட்க முடியல அப்படின்னா அது லாஜிம். இப்போ காம அவன் நின்றான் அப்படின்னு சொல்கிறான், எதைன்னு கேட்டு பாருங்க, பொருந்தாது. அப்போ காமங்கிற ஃபேலு லாஜிம், காதங்கிற ஃபேல் உட்கார்ந்தான், எதை கேட்க முடியாது, அப்போ லாஜிம். தஹப போனான், எதை கேட்க முடியாது, அப்போ லாஜிம். அப்போ மஃபூல் தேவைப்படாது இதற்கு, ஃபாயில் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஒரு ஃபாயில் மட்டும்தான் தேவைப்படும். அவன் ஜெய்து உட்காந்தான், அப்படி அம்ரு உட்காந்தான், அம்ரு எழுந்தான், மஃபூல் தேவைப்படாது. அப்போ மஃபூல் தேவைப்படாத ஃபாயில் வந்து லாஜிம். முத்தவத்தி ஆகிறது மா 1ஆக இருக்கும். அத்தா அது கடக்கும், இல்லை மஃபூல் பிகியின் பக்கம் கடக்கும். உதாரணமாக கசம அவன் சத்தியம் செய்தான். அப்போ இது கேள்வி கேட்க முடியும், எதை சத்தியம் செய்தான் கேட்க முடியும். அப்போ அதனால் கசமங்கிறது மஃபூலின் பக்கம் தேவைப்படுது, அதனால் இது வந்து முத்தாத்தியான ஃபேல். லரப அவன் அடித்தான், எதை அடித்தான் கேள்வி கேட்க முடியுது, அப்போ லரபங்கிறது முத்தாத்தியான ஃபேல். அப்போ நான் அந்த எதைன்னு சொல்கிறது ஒரு ஷார்ட்கட்டு தான், இது எல்லா இடத்துலையும் பொருந்துமான்னு தெரியாது, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லாக் ஆகும், அதனால் புரியறதுக்காண்டி ஒன்று சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்து கசம. எனவே கசம என்பது அது கடக்கும், இல்லை மக்சூம்பியின் பக்கம் கடக்கும். எதன் மீது சத்தியம் செய்தோமோ அதன் பக்கம் அது கடக்கும். அப்போ மஃபூல் அதுக்கு தேவைப்படும். லரபு என்பது அது கடக்கும், இல்லை மலுரூபின் பிகி அடிக்கப்பட்டதின் பக்கம் அது கிடைக்கும். எதை அடித்தோமோ அதுக்கு அதன் பக்கம் அது கடக்கும். அதனால் லரபங்கிற ஃபேல் வந்து முத்தவத்தியான ஃபேல். அப்போ லரப அவன் அடித்தான் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபாயிலும் தேவைப்படுது. அதே சமயம் எதை அடித்தான்,
அந்த மஃபூலும் தேவைப்படுது. அப்போ அதனால் மஃபூலின் பக்கம் தேவைப்படுவதால் லரபங்கிறது முத்தஅத்தியான ஃபேலு. வர்பமா யத்தஅத்தி இலல் மஃபூலைனி 2 ஃபேலின் பக்கம் கடக்கக்கூடியது கடந்தால் யத்தஅத்தி இலல் மஃபூலைனி 2 மஃபூலின் பக்கம் கடந்தால் நகுதாமாக கவுலுக்க உன்னுடைய சொல்லை போல ஆத்தைத்து நான் கொடுத்தேன் ஜெய்தன் ஜெய்துக்கு கொடுத்தேன் தரகமன் காசை கொடுத்தேன் என்பதை போல 2